இன்னைக்கு என்ன ஸ்டோரி பார்க்க போறோம்னா, கதையின் பெயர் மூச்சு விடும் வீடு. ஒரு கோ ஸ்டோரி பார்க்கலாமா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஒரு அழகான கிராமம். அந்த கிராமம் ரொம்ப அமைதியா இருக்கும். சூரியன் மறைஞ்ச உடனே ரோடெல்லாம் ரொம்ப அமைதியா மாறிடும். அந்த ரோடோட முடிவுல ஒரு பழைய வீடு இருந்துச்சு. வீடுல இருக்கிற கதவு, ஜன்னல் எல்லாமே உடைஞ்சு ரொம்ப பழசான வீடு மாதிரி இருக்கும். ஆனா நைட் டைம்ல அந்த வீடு உயிரோட இருக்கும். காற்று அடிக்கலனாலும் அந்த கதவு கிர்ருன்னு சத்தம் போடும். யாருமே இல்லாத நேரத்துல கூட யாரோ நடக்கிற மாதிரி சத்தம் கேக்கும். அந்த கிராமத்துல எல்லாரும் இப்படி சொல்லுவாங்க, அந்த வீடு பேய் வீடு. அங்க போனா யாரும் திரும்ப வரமாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ரவின்னு ஒரு பையன் காலேஜ் முடிச்சிட்டு கிராமத்துக்கு திரும்ப வந்தான். சிட்டில வளர்ந்தவன். பயம்னா என்னன்னு தெரியாத டைப். இதெல்லாம் போய் பேய் எதுவும் இல்லைன்னு சொல்லுவான். ஒரு நாள் நைட்டு 12 மணிக்கு ரவி டார்ச் ஆன் பண்ணி அந்த வீட்டு கேட்டை தள்ளி ஓபன் பண்ணினான். கேட் ஓபன் ஆகும்போது உள்ள இருந்து காற்று வெளியே வந்துச்சு. அது காற்று இல்ல, மூச்சு மாதிரி இருந்துச்சு. ரவி மெதுவா வீட்டுக்குள்ள கால் வச்சான். அந்த நொடியில இருந்து வீடு மூச்சு விடுற மாதிரி சவுண்ட் வந்துச்சு. நெக்ஸ்ட் ரவிக்கு என்ன ஆச்சுன்னு நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.